ஒரு 5 நிமிஷம் மிச்சம் யோசிக்க வேணாம். மிச்சம் யோசிங்கன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா பள்ளியில் ஏத்திக்கா பிரிக்கன்னு சொல்லிடுவீங்க. மிச்சம் யோசிக்க வேணாம். ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் யோசிங்க. நீங்க நாளைக்கு உங்களை கபூர்ல கொண்டே வைக்கிற அவ்வளவுதான். நாளைக்கு எப்பயோ ஒரு நாள் நடக்க போதா இல்லையா? இது நாளைக்குன்னு சும்மா யோசிச்சீங்கண்டா இப்ப நாளைக்கு என்ன கொண்டு போய் கபூர்ல வச்சால், இந்த கேள்வி சாதாரண கேள்வி அல்ல. எத்தனை விடயத்தை பத்தி யோசிக்கணும் தெரியுமா? எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கணுமே ஒரு ஆள்கிட்ட கையில. என் போன் பாஸ்வேர்ட்ல இருந்து கொடுக்கணுமே, என் பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்குறது? எல்லாத்தையும் மாத்தணுமே. எத்தனை மாத்தி வச்சிருக்கோம் நாங்க. நாளைக்கு எங்களை கபூர்ல கொண்டே வைக்க எல்லாரும் மவுத்தாகிற எல்லாரும் திடீர் திடீர் தான் கதப்பாங்க, பேசுவாங்க. வாப்பா அப்படி இருந்தார் ஹசரத், திடீரென்று போயிட்டார். திடீரென்று போகல. அம்மா இருந்தா திடீர்னு போயிட்டார். ஹஸ்பண்ட் இப்படி தான் இருந்தாரு, போயிட்டாரு. நான் என்ன செய்ய? மகளை ஸ்கூலுக்கு கூட்டி போனது, போய் வாரன் டீ ஊத்தி வைட்டு தான் போனேன். என்ன சொல்லிட்டு போனேன்? மகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாரன், டீ ஊத்தி வைங்க, அவ்வளவுதான். கால் வருது, ஆக்சிடென்ட், ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல. டீயா குடிக்கிறது. இப்ப எல்லா ப்ரோக்ராமும் மாறப்போதா இல்லையா? எல்லாம் மாறி. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ப்ரோக்ராமுக்கு தான் ரெடியா இருக்கணும். அதான் முஸ்லிம். நாளைக்கு உங்களை கபருக்கு வர சொல்லியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், ரெடி, எல்லாம் ரெடி. எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போங்க. இவன் தான் முஸ்லிம், இவன் தான் தைரியசாலி. அதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. அந்த முறையத்தான். எங்களுக்கு துவா செய்யறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எங்களோட உள்ளவங்க இருப்பாங்க. எங்களோட சொத்துகள் பிரிஞ்சு போவோம், அல்ஹம்துலில்லாஹ். யார உள்ளத்தை நோடிச்சு இல்லை, நாங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல மனைவி. ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம் இதைத்தான் யோசிக்கும், வேற ஒன்றும் இல்லை. தலையில போட்டு மண்டையில போட்டு ஏத்திடாதீங்க துனியாவை. ஏத்தி 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 ரகசியமா வச்சு 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 இந்த ரகசியம் எப்ப வெடிக்க போகுது? அவர்கள் புத்திசாலிகள் அல்ல. எங்களுக்கு துவா கேட்க கொஞ்சம் பேர் தேவையா இல்லையா? அதனாலதான் சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், நாளைக்கு மௌத்தானா நான் என்ன நிலைமை என்ன? அவ்வளவுதான். கொண்டு போய் கபூர்ல வச்சா அதுக்கப்புறம் அடுத்த உலகம் ஆரம்பிக்குதா இல்லையா? இந்த உலகத்துல கண்ட எந்த மூஞ்சும் கபருக்கு காணையில. ஒரு மூஞ்சி, ஒரு கூட்டாளி, காலை எழுப்பி கூட்டாளி 1 ஹவர் பேசுற, 2 ஹவர் பேசுறது ஒன்றும் இல்லை. அவங்கள பத்தி நினைக்கவும் மாட்டான், கபரடிய வரையும் மாட்டான். அல்லாஹ்வுடைய கிருபையால் யோசிக்க தேவையில்லை. இனி எங்கட வாழ்க்கை இன்னொரு பக்கம் போகுது. அதனாலதான் இந்த மலக்குகளுடைய துவாவை அடைஞ்சவங்களாக நாங்க மாறோம். மலக்குகளுடைய துவாவை அடையணுமெண்டா பள்ளிவாசல்ல வந்து அல்லாஹ்வோட ரசூலோட எவ்வளவு கூட்டாளிமார் இருந்தாலும் எங்களுக்குண்டு மலக்குடைய துவா மிக முக்கியம் சகோதரர்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல பலருக்கு நபியோக நன்மாராயம் சொல்லியிருக்கிறாங்க. நன்மாராயம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூரா முஃமின்ல வரக்கூடிய இந்த 3 துவாவும் இருக்குது. யா அல்லாஹ் ஜன்னத்தை கொடு, ஜன்னத்து அதுன கொடு, யா அல்லாஹ் ஜஹீமை விட்டு பாதுகார். இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில முக்கியம். எனவே சகோதரர்களே, இந்த துவாக்களை ஓதக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக.